ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்குமே பார்க்குறதுக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே நம்மளோட ஹாலோட செட்டப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கரெக்டான டைம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த டிவி இருக்க வால் சைடு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ஹாலில் இருக்க சோஃபா கலருக்கே பார்த்திங்கன்னா வாலில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக இந்த வால் ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சுட்டு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹஸ்பண்ட் வந்து காலையில் ஃபஜர் தொழுது முடிச்சுட்டே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒட்டுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சிட்டாங்க. பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. தூங்கிட்டு இருந்த குட்டீஸுமே எந்திரிச்சு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இவங்களை வந்து மதர்ஷாக்கு வந்து கிளப்பி அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் மீதி ஒர்க்கெலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் எல்லாமே அப்படியே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களை மதர்ஷாவுக்கு அனுப்பிச்சி விட்டு தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். குட்டீஸுங்கெல்லாம் ப்ரெஷ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு மதர்ஷாவுக்கு வந்து கிளப்பி அனுப்பிச்சி விட்டாச்சு. இங்கே இருந்த குப்பையெல்லாம் பார்த்திங்கன்னா மேலாப்பில் மட்டும் கூட்டி எடுத்துகிட்டு டீப்பாக வந்து க்ளீன் பண்ணல. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப்லேயுமே கொஞ்சம் ஸ்டிக்கர் வந்து ஒட்ட வேண்டியது இருக்குது. நம்ம அதிகமான நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடத்த பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கும்போது நம்மளுடைய மைண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அந்த இடத்துக்குள்ளே உள்ளே வரும்போதே அந்த வைப் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணாமல் அப்படியே வந்து வேலை செய்யும்போது பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேலை செய்யும்போது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். சொல்கிற அளவுக்கு ரொம்ப டீப்பாலாம் க்ளீன் பண்ணல. ஜஸ்ட் பார்த்திங்கன்னா மேலாப்பில் இருக்க அந்த குப்பையை மட்டும் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்க செல்ஃபில் ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து டீப்பாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இந்த சைட் செல்ஃபில் எங்களுக்கு சுத்தமாக ஒட்டுற ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே வந்து ஃபில் பண்ணி விட்டாச்சு. ஃபைனலாக இந்த வால்பேப்பர் வந்து ஒட்டினதுக்கப்புறம் இந்த செல்ஃப் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. காலையிலேயே நம்மளுக்காக இவ்வளோ வேலை வந்து ஹஸ்பண்ட் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வெறும் சாயா மட்டும் காலையில் வச்சு கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த மார்னிங் டைமில் சாப்பிட்றதுக்கு மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் கூட வீட்டில் பார்த்திங்கன்னா இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூடையில் கொஞ்சம் பழம் வந்து இருந்தது. வீட்டில் நல்லா பழுத்த நேந்திர பழம் வந்து இருந்தது. அதை இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைதா மாவு, சக்கரை, ஒரு பிஞ்ச் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து பஜ்ஜி போட்டு கொடுத்தாச்சு. எப்பயுமே நம்ம காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே சாயா குடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாயா குடிக்கிறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க் வந்து ரீசெண்டாக இப்போ தான் க்ளீன் பண்ணனால அதுலேருந்து தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரில் ஒட்டினதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா அங்கே வச்சு தண்ணி வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். மற்ற டேஸில் இந்த டைமில் ஹஸ்பண்ட் வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை வந்து கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே சரி இவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுக்கு பார்த்திங்கன்னா கால் அமைக்க விடட்டுமாங்க அப்படின்னு கேட்டால் பார்த்திங்கன்னா 2 காலையும் தூக்கி வந்து வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேட்டதுக்காக ஒரு 10 நிமிஷம் வந்து கால் அமைக்க விட்டுட்டு இருந்தேன். நம்மளாக இருந்தாலும் சரி அவங்களா இருந்தாலும் சரி நம்ம என்னதான் வேலையில் பிஸியாக இருந்தாலுமே நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எவ்வளோ வேலை இருந்தாலுமே ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஒதுக்கி பேசும்போது நம்மளுக்குள்ள பாசம் பார்த்திங்கன்னா இன்னுமே ஜாஸ்தி தான் ஆகும். குட்டீஸ் வந்து மதர்சாலேருந்து கூட்டு வரதுக்கு ஹஸ்பண்ட் வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து லன்ச் ஒர்க் இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுலையே இந்த பைனாப்பிள் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே பிடிக்காது. காலையிலேயே எதுக்கு இந்த ஃப்ரூட்டை வந்து கட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து பைனாப்பிள் வச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். எங்கள் வீட்டில் எனக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் ஆதில், ஜெஸி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்த உடனே பாருங்கள் இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து காலி பண்ணிடுவாங்க. இப்போ வேறு ஸ்நாக்ஸ் தான் நான் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரியே பாப்பா வந்த உடனே பார்த்திங்கன்னா அம்மா எனக்கு அப்படின்னு சொன்னால் அவளுக்குமே ஒரு டம்ளரில் வந்து எடுத்து கொடுத்துட்டேன். பாப்பாவுக்கு கொடுத்தது அவங்க அண்ணன் வந்து எடுத்து சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லியே பாருங்கள் எங்கே வந்து ஏறி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி வந்து மதியம் லஞ்சுக்கு குட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா தயிர் சாப்பாடு அதுக்கப்புறம் கொள்ளு பொரியல் வந்து பண்ணியிருந்தேன். 2 குட்டீஸ்க்குமே தயிர் சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த சாப்பாடு கொடுத்து விட்ற அன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் வந்து எம்டியாக தான் வரும். இந்த மாதிரி தயிர் சாப்பாடு கொடுக்குற அன்றைக்கி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்காம இந்த மாதிரி கொள்ளு பொரியல் வந்து கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குட்டீஸ் அப்படிங்கிறனாலேயே நம்ம கொடுத்து விட்றது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. காலையிலேயே வந்து பைனாப்பிள் சாப்பிட்டனால எனக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பைனாப்பிள் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் பட்டாணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்கெட்டும் வந்து வச்சு விட்டேன்.
காலையில் குட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா ராகி சேமியா வந்து செஞ்சுருந்தேன். எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தயிர் சாப்பாடு வந்து இருக்கவும் அதுவே பார்த்திங்கன்னா வந்து 2 பேத்துக்குமே ஊட்டி விட்டாச்சு. மார்னிங் டைமில் இவங்க 2 பேர்த்தையுமே சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா போதும் போதும் அப்படின்னு ஆயிரும். 7:50க்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 8:30க்கு தான் சாப்பிட்டே முடிப்பாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து லேட் பண்ணுவாங்க. அப்படி இப்படின்னு எப்படியோ கொஞ்சமாக வந்து சாப்பிட்டு இப்போ வந்து ஸ்கூலுக்கு வந்து சூப்பராக வந்து கிளம்பிட்டாங்க. பாய் ஜெஸ்குட்டி அம்மா பார்த்து சொல்ல பூ. பாய் பாய். நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஃப்ரீயாக பார்த்திங்கன்னா என்னுடைய க்ளீனிங் வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஃப்ரீயாக பண்ணும்போது தான் என்னுடைய க்ளீனிங் வேலை பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அவசரமாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்து எனக்கு வந்து அவ்வளோவா வந்து நல்லா இல்லை. காலையில் வாங்கிட்டு வந்திருந்தா காய்கறி, பூண்டு, இஞ்சி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அது பிளேஸில் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்க போகிறேன். எந்த பொருளை எந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணுமோ அதை பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பச்சை பட்டாணி அதுக்கப்புறம் மொச்சக்காய் எல்லாம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வந்து உரிச்சு வைக்கும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துருக்கும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைக்காமல் இந்த மாதிரி குழந்தைங்க இருக்க வீடாக இருந்தால் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு கொடுங்க. வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குழந்தைங்க கேட்ட உடனே பார்த்திங்கன்னா அந்த கூலிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் கொடுக்குறனால அவங்களுக்கு சீக்கிரம் பார்த்திங்கன்னா சளி, இருமல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. இந்த பேஸ்கெட்டில் உருளைக்கிழங்கு, பூண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இது 3மே வந்து போட்டு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா வாசலில் போய் நின்றுட்டு வரலாம் அப்படின்ட்டு போகும்போது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மாடு வந்து குட்டி போட்டிருந்தது. யார் மாடுன்னே தெரியல. அங்கிட்டிருந்து மேய வந்த மாடு பார்த்திங்கன்னா இங்கே வந்து குட்டி போட்டுருந்துச்சு. அது குட்டியை வந்து நான் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பயமாக இருக்கும். நான் வந்து மாடை மட்டும்தான் எடுத்தேன். அந்த மாட்டோட குட்டியை பார்த்திங்கன்னா பக்கத்தில் போய் தொட்டு பார்க்கணுன்னு சொல்லி அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. பயத்தினாலேயே பார்த்திங்கன்னா நான் போகவே இல்லை. இவ்வளோ தூரம் தள்ளியே தான் நின்றுருந்தேன். வீட்டுக்கு முன்னாடி இந்த சில்வர் பிளான்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆசை. இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வந்து நர்சரி கார்டனுக்கு வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஸோ ஒரே ஒரு பிளான்ட் வந்து ஃபஸ்ட்டு வாங்கி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பார்த்திங்கன்னா ஒன்றும் வாங்கிட்டு வந்திருந்தேன். வீடை வந்து கூட்டி தொடச்சி மாப் போடுறதுக்கு முன்னாடி இந்த வேலையை வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் வந்து சிந்தாமல் செஞ்சாலுமே மண் தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து சிந்தியிருக்கும். இந்த செடியை வந்து நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரே தான் பார்த்திங்கன்னா க்ளீனிங் வேலையை வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையுமே இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். எனக்குமே பார்த்திங்கன்னா நிறைய செடி வாங்கி வீட்டுக்கு முன்னாடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. என்னோடய பொண்ணு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு ப்ரெஷ் பண்ண வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் வந்து தண்ணி மேற்றி வந்து ஊற்றிட்டு இருப்பான். இதிலேருந்து ஒரு 5 செடி பார்த்திங்கன்னா வாசல் முன்னாடி வாங்கி வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நீ வளர்த்துக்காமி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரே ஒரு செடி மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த மாதிரி பிளான்ட்லாம் பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களுமே பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி.
இன்றைக்கி மார்னிங்லேருந்தே வேலை இருந்துகிட்டே இருந்தனால டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போன மாதிரியே இருந்துச்சு. இன்றைக்கான மதிய லன்ச் பார்த்திங்கன்னா இந்த சைடு நெய் சாப்பாடு வந்து வச்சு விட்டாச்சு. இனி ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா மல்லி சட்னி, அதுக்கப்புறம் சாம்பார், அப்பளம், முட்டை, இது 3மே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணணும். இந்த மாதிரி சமையல் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு கிச்சனையுமே பார்த்திங்கன்னா நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். இந்த டேக்கான ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து முடிஞ்சுது. இன்றைக்கி குட்டீஸ் வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வேலை வந்து ஸ்டார்ட் ஆகும். குட்டீஸ் வர்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எந்த வேலையுமே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஜாலியாக வந்து சூப்பராக வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.